தோல்வி என்பது வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம்தானே தவிர அதில் அவமானம் என்று எதுவுமே இல்லை. நமக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் போது நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கோபம் உனக்கு இருக்கின்ற பாதைகளை கூட உன் கண்களுக்கு தெரிய விடாமல் மறைத்துவிடும். நிதானம்தான் அனைத்து வழிகளையும் தெளிவாக எடுத்து காட்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை. உன்னுடைய அமைதி கூட மற்றவர் பார்வைக்கு ஆணவம் போல தெரியலாம். ஆனால் அதற்கெல்லாம் விளக்கம் கொடுத்து உன் நேரத்தை வீணடிக்காதே. நீங்கள் விரும்பியது எதுவும் கிடைக்கவில்லை என்றால் வாடவும் வேண்டாம். எல்லாம் கிடைத்துவிட்டது என்றால் ஆடவும் வேண்டாம். அடுத்த நொடி என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். இல்லாதது கிடைக்கவும் இருப்பது பறிபோகவும் ஒரு நொடியே போதுமானது. நீ போட்டி போட வேண்டியது மற்ற மனிதர்களுடன் அல்ல. உனது வீண் வரட்டு பிடிவாதங்கள், உனது சோம்பேறித்தனம், உனது கவனச்சிதறல்கள், உனது ஆரோக்கியமற்ற உணவு பழக்கம், அறிவை தேடும் ஆர்வமின்மை மற்றும் நீ சேர்த்து வைத்திருக்கும் தீய பழக்க வழக்கங்கள், இவைகளுக்கு எதிராக நீ போட்டியிடு. பிறகு மற்றவர்களுடன் உன்னை ஒப்பிட்டு பார்க்க உனக்கு நேரமே இருக்காது. மற்றவர்களை காட்டிலும் அதிகமாக அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிறரை காட்டிலும் குறைவாக மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். வாழ்வில் வெற்றி எப்போதும் உங்களோடு இருக்கும். நீங்கள் என்னவாக ஆக வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதை பற்றி தினமும் ஒரு முறையாவது சிந்தனை செய்யுங்கள். அதை பற்றி ஒரு முறையாவது உங்களுக்குள் நீங்களே பேசுங்கள். அது நடந்துவிட்டதாகவும் போன்று நீங்கள் மாறிவிட்டதாகவும் கற்பனை செய்து பாருங்கள். ஏனெனில் நாம் நினைப்பது அனைத்துமே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வில் நீங்கள் எத்தனை பெரிய தோல்விகளை சந்தித்தாலும் உங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் தொலைத்து விடாதீர்கள். அதுதான் உங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். உனக்குள் நீ நல்ல மாற்றங்களை ஆரம்பிக்காதவரை உன்னுடைய மற்ற ஆரம்பங்களெல்லாம் தவறாகவே முடியும். வாழ்வில் நீங்கள் எந்த உயரத்தை அடைந்தாலும் பணிவாக இருங்கள். பணிவு என்பது தாழ்மையின் சின்னமல்ல, அது உயர்ந்த பண்பின் அடையாளம். வாழ்வில் எல்லா முடிவுகளையும் நாமே எடுப்பது போல் தோன்றினாலும் சில முடிவுகள் காலத்தின் கைகளில்தான் இருக்கின்றன என்பதே உண்மை. காலத்துடன் சேர்ந்து நம்பிக்கையுடன் பயணம் செய்யுங்கள். நம்பிக்கையற்ற ஒருவரால் என்றும் அழகான வாழ்க்கையை வாழவே முடியாது. நம்பிக்கையுடன் முன்னேறி செல்லுங்கள். உங்கள் வாழ்வில் நடப்பவைகள் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். சில விஷயங்கள் நமக்கு கிடைக்காமல் போவதற்கு காரணம் அதைவிட தரமான ஒன்றை இறைவன் நமக்காக வைத்திருக்கலாம். நம்பிக்கையோடு இருங்கள். ஏதோ ஒன்று கிடைக்கவில்லை என்பதற்காக நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்ற எண்ணம் தோன்றும்போது நாம் என்னவெல்லாம் செய்தோம் என்பதையும் யோசித்து பாருங்கள். தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். நீ தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கே சிறப்பு விருந்தினராக செல்வதுதான் உன் திறமைக்கும் முயற்சிக்கும் உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி என்பதை புரிந்துகொள். வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அதுதான் உன் பலம். எது உன்னை சோதிக்கிறதோ அதுதான் உன் பலவீனம். உன் பலவீனங்களை நீயே அறிந்து அதிலுள்ள பலசாலியாக மாற்றிக்கொள். இல்லையென்றால் வருகிறவர் போகிறவரெல்லாம் உன்னை சோதித்து கொண்டே இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் உங்களை அழிக்க வல்லவை. ஆனால் உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றலையும் சக்தியையும் உங்களுக்குள் உணர வைப்பதற்கே வருகின்றன. நீங்களும் கடினமானவர்தான் என்பதை கஷ்டங்களும் மறைந்து கொள்ளட்டும். எப்போதும் உங்களை பற்றி உயர்வாகவே சிந்தனை செய்யுங்கள். நாம் சிந்திப்பதை பொறுத்துதான் நாம் விரும்பிய அளவு வாழ்க்கையில் உயர்வடைகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். வலிமையானவர்களுக்கு வலியை தாங்கும் சக்தி அதிகமாக இருக்கலாம். ஆனால் ஒருபோதும் வலிக்காமல் இருக்காது. வலிகளை தாங்கிக் கொள்ள உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் பயிற்சி கொடுங்கள். காயங்களை தந்தவர்களிடம் காரணம் கேட்காதீர்கள். அவர்கள் சொல்லும் காரணம் நம்மை இன்னும் காயப்படுத்தும். சிரிப்பதற்கு மட்டும் சற்று சிரமப்பட்டாவது கற்றுக்கொள்ளுங்கள். அழுவதற்கு உங்களுடன் இருப்பவர்களே எளிதாக கற்றுத்தந்து விடுவார்கள். உன் தன்மானத்தை அதிகம் நேசிக்கின்றாய் என்றால் கண்டிப்பாக மற்றவர்களிடமிருந்து நீ தனித்து விடப்படுவாய். அதே சமயம் நீ தனித்துவமாகவும் ஆகிவிடுவாய். ஒரு அளவுக்கு மேல் நாம் யாரிடமாவது இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம்.
உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்தில் பேசாமல் இரு. உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு அதிக மதிப்பை பெற்றுத்தரும். உன் சுதந்திரத்திற்கே ஆபத்து நேரும்படி உன்னோடு பயணிப்பவர்களுக்கு அதிக சுதந்திரம் கொடுத்து விடாதே. பிறகு நீங்கள் ஆயுள் முழுக்க மற்றவர்களுக்கு அடிமையாகவே இருக்க வேண்டி வரும். மற்றவர்களுக்கு உங்களை புரிய வைப்பதற்காக அதிகம் முயற்சி செய்யாதீர்கள். நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதற்கு நேர்மாறாக புரிந்து கொள்ளப்படுவீர்கள் என்பதை நினைவில் வையுங்கள். நாம் கோபப்பட்டு விட்டோம் என்பதை மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். நாம் எதற்காக கோபப்பட்டோம் என்பதை யாரும் சிறிதளவு கூட சிந்திப்பதே இல்லை. நல்லவர்கள் யாரையும் தரம் தாழ்த்தி பேச மாட்டார்கள். தரம் கெட்டவர்கள் யாரையும் உயர்வாக நினைக்கக்கூட மாட்டார்கள். சரியாகத்தான் பேசுகிறோமோ என்பதை விட சரியானவர்களிடம்தான் பேசுகிறோமா என்பதை அடிக்கடி சரிபார்த்து கொள்ளுங்கள். பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் அறிவாளிகளும் அல்ல. மௌனமாய் விலகி நிற்பவர்கள் முட்டாள்களும் அல்ல. புதியதாக ஒன்று வந்தால் பழையவற்றிற்கு மரியாதையே இருக்காது. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி. சிலவற்றை தெரிந்து கொண்டால் தெளிவாக இருக்கலாம். ஆனால் பலவற்றை தெரிந்து கொள்ளாமல் இருந்தாலே நிம்மதியாக இருக்கலாம். நீ செய்கின்ற ஒரு தவறு உன் மனசாட்சியினால் உடனே கண்டிக்கப்படுமானால் நீயும் உயர்ந்தவன்தான். சில நேரங்களில் கோபம் கூட ரசிக்கும் பட்டியலில் முதலிடம் பிடித்து விடுகிறது. நமக்கு பிடித்தவர்கள் நம்மீது கோபப்படும் போது கோபத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். நம் மனம் விரும்பும் ஒருவர் நம்மிடம் காட்டும் கோபம் நம்மீது அவர்களுக்கு இருக்கும் அதிக அன்பின் மறைமுக வெளிப்பாடாக கூட இருக்கலாம். விலகி செல்லும் மனிதர்களை விட்டு விடுங்கள். சிலருக்கு வைரங்களை விட கண்ணாடி கற்களே பளபளப்பாக தெரியும். எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு. ஆனால் அது யாருக்காக என்பதில் கவனமாக இரு. துரோகங்கள் நமக்கு கற்றுக் கொடுப்பவை ஒன்றே ஒன்றுதான். நாமும் கொஞ்சம் சுயநலமாக இருந்திருக்கலாம் என்பதே அது. நீ தவறு செய்யாவிட்டாலும் மன்னிப்பு கேள், சூழ்நிலையை சரி செய்வதற்காக. ஆனால் உன் மன்னிப்பு மறக்கப்படுமென்றால் திமிராகவே இருந்துவிடு. அருமை புரியாத இடத்தில் இறங்கி போவது மிக பெரிய தவறு. சில நேரங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு முட்டாளின் உதவி தேவைப்படுகிறது, மற்றவர்களிடம் தன்னை அறிவாளியாய் காட்டிக்கொள்வதற்கு. நீங்கள் யாருக்காவது முட்டாளாக உதவி செய்து கொண்டிருக்கிறீர்களா என்று ஆராய்ந்து பாருங்கள். தன்னை உயர்ந்தவனாகவும் மற்றவர்களை தாழ்ந்தவனாகவும் நினைக்காதே. ஒரு மனநோயாளி என்பதை புரிந்துகொள். உங்களை பற்றி உங்களிடம் உயர்வான எண்ணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. யாரையும் கீழ்த்தரமாக மட்டும் நினைக்காதீர்கள். உன்னை யாருமே தேடவில்லை என்றால் சந்தோஷப்பட்டுக்கொள். அவர்கள் சுயநலத்திற்காக உன்னை யாரும் பயன்படுத்தி கொள்ளவில்லை என்பதால். கம்பீரம் என்பது உண்மைக்கே உரித்தானது. அதை பொய்களிடம் எதிர்பார்க்காதே. ஆணவத்தை கைவிடுங்கள், பணிவை கடைபிடியுங்கள். ஆணவம் நிமிர்ந்து நின்று அடிவாங்கும், ஞானம் பணிந்து நின்று வெற்றி பெறும். கோபத்தில் நீங்கள் உதிர்க்கின்ற கொடிய வார்த்தைகளின் விளைவுகள் ஆவியே போனாலும் உங்களை விடாமல் துரத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.